ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் சிவத்தந்தை நமக்கு சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட பவித்திரத்தாவை தாரணா பண்ணுங்க. எல்லைக்கப்பாற்பட்ட பவித்திரத்தா அப்படின்னா ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் தேக அபிமானத்தில் வரீங்களோ அப்போ தேக சம்பந்தப்பட்ட எல்லாரோட நினைவும் வரும். ஆத்ம உணர்வில் இருக்கும்போது தந்தையுடைய நினைவு இருக்கும். இது சட்டமாக இருக்குன்னு பாபா சொல்கிறாரு. எனவே தன்னை ஆத்மான்னு உணர்ந்து ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யும்போது பாவங்களெல்லாம் பஸ்பமாயிரும்னு சொல்கிறார். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறதுக்கு முன்னால் செய்கிற முயற்சிக்கும் அடைஞ்சதுக்கப்புறம் இருக்கிற நிலைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு. பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறதுக்கு முன்னால் தேக சம்பந்தப்பட்ட அனைத்தையும் மறந்துட்டு ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்வோம். அப்போ பாபா கிட்டேருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கும். ஆஸ்தி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த தந்தையை மறந்து போயிடுறோம். எனவே பாபா சொல்கிறாரு, இப்போ ஆஸ்தி அடைவதற்காக தேகத்தினுடைய எல்லா உறவுகளையும் புத்தி மூலமாக தியாகம் செய்து தந்தையாகிய என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாங்க, குழந்தைகளான உங்களுக்கு தான் ஞானி அக்ஞானியினுடைய விளக்கங்கள் எல்லாம் தெரியுது. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்து காலத்தினுடைய சுயதர்சன சக்கரதாரியாக யார் ஆகுறீங்களோ அவங்களாம் ஞானிகளாக இருக்கீங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியலையோ அவங்கெல்லாம் என்ன ஞானம் தெரியாதவர்களாக இருக்காங்க. அடுத்துதான் பாபா சொல்கிறாங்க, இந்த சீச்சி உலகத்தின் மீது வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறாரு பாபா. இந்த உலகத்திலிருந்து புத்தி யோகத்தை நீக்கிடுங்க. ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. பொதுவாக உலகத்தில் கூட யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கவாசியானதாக சொல்கிறாங்க. அப்போ நரகத்தில் தானே இருந்திருப்பாங்க இல்லையா? தந்தை நம்மை மீண்டும் சொர்க்கவாசியாக ஆக்குவதற்காக வந்திருக்கார். எனவே தந்தையை மட்டும் நினைவு செய்யும்போது நாம் சொர்க்கத்தினுடைய நிலையை அடைய முடியும். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளான நீங்கள் போக வர சுயதர்சன சக்கரதாரிகளாக ஆகணும். இந்த நேரத்தில் நீங்கள் சைத்தன்யமான லைட் ஹவுஸ், அதாவது கலங்கரை விளக்கமாக இருக்கீங்க. உலகத்தில் இருக்கக்கூடியது ஜடமானது, நீங்கள் உணர்வுள்ளவர்கள். ஒரு கண்ணில் முக்திதாமும் இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்திதாமும் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாபாவை நினைவு செய்யக்கூடிய அந்த அறிமுகத்தை கொடுங்க. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கிற பயிற்சியை கற்றுக் கொடுங்க. இது உங்களுடைய கடமையாக இருக்குது. நான் எவ்வளவு நேரம் சிவபாபாவை நினைவு செஞ்சேன், அதற்கான சோதனையை தனக்குத்தானே பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய சார்ட்டு சரியாக இருக்கும்னு சொல்கிறார். மவுண்ட் ஆபுக்கு வரும்போது பாபாவோட நினைவு அவ்வளவு இருக்கணும். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாபா கிட்ட வந்துட்டு எந்த வேலைகளையெல்லாம் அங்கே விட்டுட்டு வந்தாங்களோ அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்ருக்காங்க. எனவே பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செஞ்சுட்டே இருந்து கர்மாத்தீத்து நிலை அடையும் போது சொர்க்கத்தினோட பாஸ்போர்ட்டை அடைய முடியும். எந்த அளவுக்கு தன்னுடைய பாவங்களை எல்லாம் பஸ்பமாக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உயர்ந்த நிலையும் கிடைக்குங்கிறத பாபா புரிய வைக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு யுக்தி சொல்லி கொடுக்குறாரு. சத்தியுகத்தில் நம்ம எப்படி கிரீடம் அணிந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்போம், அந்த மாதிரி ஃபோட்டோவை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி நான் ஆக போகிறேங்கிற அந்த லட்சியத்தோடு பார்க்கும்போது நமக்கு அந்த நிலை வருங்கிறத ஒரு யுக்தியாக புரிய வைக்கிறாரு. அடுத்ததாக சொல்கிறாரு, பாபா சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனையை செஞ்சிட்ருக்கார். நரகங்கிறது அழிஞ்சே தீரும், சொர்க்கஸ்தாபனை நடந்தே தீரும். இது எல்லாம் போக போக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இதில் சந்தேகமே இருக்காது. இந்த நாடகம் நம்மளை கல்பத்துக்கு முன்னால் எப்படி நடந்ததோ அதே போல் நடந்துட்டுருக்கு. நாடகம் நம்மளை முயற்சி செய்ய வைக்குது. சிலர் சொல்கிறாங்க, அப்போ நாடகத்தில் இருந்தால் பார்த்துக்கலாம், முயற்சி பெரியதா பலன் பெரியதான்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, நீ முயற்சி செய்தாதான் அதற்கான பலன் கிடைக்கும். நாடகம் என்ன செய்ய வைக்கும்ன்ட்டு நீ இருந்துடக்கூடாது. உன்னோட முயற்சி முழுமையாக இருக்கும்போது அதற்குண்டான பலன் அவசியம் உயர்ந்ததாக கிடைக்கும். இப்படி இன்றைய முரளியில் அநேக விஷயங்களை புரிய வைக்கிறாரு. நாம் முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி.
முரளி டேட் 11/6/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற பவித்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். எல்லையற்ற பவித்திரம் என்றால் ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. கேள்வி: தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு முந்தைய முயற்சிக்கும் அதன் பிறகு உள்ள நிலைக்கும் என்ன வித்தியாசம்? பதில்: நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு முன் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்கின்றீர்கள். ஆஸ்தி கிடைத்ததும் தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். இப்போது ஆஸ்தி பெற வேண்டும். அதனால் யாரிடமும் புதிய சம்பந்தத்தை உருவாக்கக்கூடாது. இல்லையென்றால் மறப்பது கடினமாகும். அனைத்தையும் மறந்து ஒருவரை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைக்கும். பாட்டு: இந்த நேரம் கடந்து செல்கிறது. ஓம் சாந்தி. ஞானி மற்றும் அக்ஞானி என்று யாரை சொல்லுகின்றோம் என்பது பிராமணர்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கின்றார். ஞானம் என்றால் படிப்பு. இதன் மூலம் நான் ஆத்மா, அவர் பரம்பிதா பரமாத்மா என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் அங்கிருந்து மதுபனுக்கு வரும்போது முதலில் தன்னை ஆத்மா என்று நாம் நமது தந்தையிடம் செல்லுகின்றோம் என்பதையும் நிச்சயம் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். சிவபாபாவை பாபா என்று சொல்லுகின்றோம். சிவபாபா பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் இருக்கின்றார். அதனால் அவரும் பாபா ஆகிவிட்டார். நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது நாம் பாப்தாதாவிடம் போகின்றோம் என நினைக்கின்றீர்கள். நீங்கள் கடிதத்திலும் பாப்தாதா என்று எழுதுகின்றீர்கள். சிவபாபா அதாவது தந்தை, பிரம்மா தாதா அதாவது அண்ணன், நாம் பாபாவிடம் போகின்றோம். ஒவ்வொரு கல்பமும் பாபா நம்மை சந்திக்கின்றார். பாபா நம்மை எல்லையற்ற பவித்திரமாக்கி எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார். பவித்திரத்தில் எல்லைக்குட்பட்டதும் எல்லைக்கப்பாற்பட்டதும் இருக்கின்றன. எல்லையற்ற பவித்திர சதோபிரதானமாக மாற நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். அப்படி வரிசைப்படி ஆகிறது. எல்லையற்ற பவித்திரம் என்றால் ஒரு எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. அந்த தந்தை மிக இனியவர், மிக உயர்ந்த பகவான், எல்லையற்ற தந்தை. அவர் அனைவருக்கும் தந்தை. குழந்தைகள், நீங்கள் அவரை அறிந்து கொண்டீர்கள். எல்லையற்ற தந்தை எப்போதும் பாரதத்தில்தான் வருகின்றார். அவர் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கின்றார். சந்நியாசமும் முக்கியம். அதை வைராகியம் என்று சொல்லுகின்றார்கள். தந்தை முழு பழைய சீச்சி உலகின் மீது வைராகியத்தை ஏற்படுத்துகின்றார். குழந்தைகளே, இதிலிருந்து புத்தியோகத்தை அகற்றுங்கள். இதன் பெயரே நரகம், துக்கதாமம். யாராவது இறந்தால் சொர்க்கவாசியானார் என்று அவர்கள் தாமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இதுவரை நரகத்தில் தானே இருந்தார். இவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதுவும் தவறு என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். சொர்க்கவாசி ஆவதற்கு தந்தை சரியான விஷயத்தை சொல்லுகின்றார். அதற்கு இப்போதே முயற்சி செய்ய வேண்டும். சொர்க்கவாசி ஆவதற்கு தந்தையை தவிர வேறு யாரும் முயற்சி செய்ய வைக்க முடியாது. 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆவதற்கு நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக்கக்கூடியவர் தந்தை. அவரை ஹெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்லுகின்றார்கள். குழந்தைகளே, நான் உங்களை முதலில் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுவேன் என்று அவரே வந்து சொல்லுகின்றார். அவர் எஜமானர். சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு நடிக்க வருவீர்கள். நாம் சாந்திதாம் சென்றால் அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் சாந்திதாம் செல்லுவார்கள். புத்தியில் இந்த முழு நாடக சக்கரத்தையும் வைக்க வேண்டும். நாம் எல்லோரும் சாந்திதாமத்திற்கு போவோம். பிறகு நாமே முதலில் வந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவோம். யாரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டுமோ அவரை நிச்சயம் நினைவு செய்ய வேண்டும். ஆஸ்தி கிடைத்த பிறகு தந்தையின் நினைவு மறந்துவிடும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். மிக எளிய வழியில் ஆஸ்தி கிடைக்கிறது. இனிய குழந்தைகளே, உங்கள் தேக சம்பந்தங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை நேரில் சொல்கின்றார்.
இப்போது எந்த புது சம்பந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஏதாவது புது சம்பந்தத்தை ஏற்படுத்தினால் பிறகு அதை மறக்க வேண்டும். ஒருவேளை மகனோ அல்லது மகளோ பிறந்தால் அதுவும் சிக்கலாகும். நினைவு இன்னும் அதிகமாகும். அனைவரையும் மறந்து ஒருவரை மட்டும் நினைக்க வேண்டும் என்று தந்தை சொல்லுகின்றார். அவரே நமது தாய், தந்தை, ஆசிரியர், குரு போன்ற எல்லோருமாக இருக்கின்றார். ஒரு தந்தையின் குழந்தைகள் நாம். சகோதர சகோதரிகள், சித்தப்பா, மாமா போன்ற எந்த உறவும் இல்லை. இந்த ஒரு நேரத்தில் சகோதர சகோதரி உறவு மட்டும் இருக்கிறது. பிரம்மாவின் குழந்தைகள் சிவபாபாவிற்கும் குழந்தைகளாக இருப்பதால் பேரன் பேத்திகளாக இருக்கின்றீர்கள். இது நன்றாக புத்தியில் நினைவுக்கு வருகின்றது. வரிசையாக முயற்சிக்கு தக்கபடி வருகிறது. குழந்தைகள் நீங்கள் போக வர சுய தரிசன சக்கரதாரி ஆகின்றீர்கள். குழந்தைகள் நீங்கள் இந்த நேரம் சைத்தன்ய லைட் ஹவுஸாக, அதாவது கலங்கரை விளக்கமாக இருக்கின்றீர்கள். உங்கள் ஒரு கண்ணில் முக்திதாமும் மறு கண்ணில் ஜீவன் முக்திதாமும் இருக்கின்றன. அந்த கலங்கரை விளக்கு ஜடம், நீங்கள் சைத்தன்யம். உங்களுக்கு ஞானக்கண் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் ஞானவானாகி அனைவருக்கும் வழிகாட்டுகின்றீர்கள். தந்தையும் உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது துக்கதாமம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நாம் சங்கமத்தில் இருக்கின்றோம். மற்ற முழு உலகமும் கலியுகத்தில் இருக்கிறது. சங்கமத்தில் தந்தை குழந்தைகளுடன் அமர்ந்து பேசுகின்றார். மேலும் குழந்தைகளே இங்கு வருகின்றனர். பாபா, இன்னாரை அழைத்து வரலாமா? அவர் நல்லவர், வந்தால் குணங்களை பெறுவார். அம்பு தைக்கலாம் என சில குழந்தைகள் கடிதம் எழுதுகின்றார்கள். அப்போது தந்தைக்கும் கருணை வருகிறது. அவர்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் என்று தந்தை சொல்லுகின்றார். இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இந்த நேரமே நீங்கள் புருஷோத்தமர் ஆகின்றீர்கள். கலியுகத்தில் அனைவரும் கீழானவர்கள். அவர்கள் உத்தம புருஷர்களாகிய லக்ஷ்மி நாராயணரை வணங்குகின்றனர். சத்தியுகத்தில் யாரும் யாரையும் வணங்குவது கிடையாது. இங்கிருக்கும் இந்த அனைத்து விஷயங்களும் அங்கு இருக்காது. நல்ல முறையில் தந்தையின் நினைவிலிருந்து சேவை செய்தால் போக போக உங்களுக்கு காட்சிகளும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் யாருக்கும் பக்தி செய்வதில்லை. தந்தை உங்களுக்கு படிப்பை மட்டும் கற்பிக்கின்றார். வீட்டில் இருந்தபடியே காட்சிகள் கிடைத்து வருகின்றன. பலருக்கு பிரம்மாவின் காட்சி கிடைக்கிறது. அவரது காட்சி பெற யாரும் முயற்சியும் செய்வது இல்லை. எல்லையற்ற தந்தை இவர் மூலமாக காட்சி கொடுக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் யார் எவரிடம் எப்படி பாவனை வைத்தாரோ அந்த காட்சி கிடைக்கும். இப்போது உங்களது பாவனை மிக உயர்ந்த தந்தையிடம் இருக்கிறது. அதனால் எந்த உழைப்புமின்றி தந்தை காட்சி பெற வைத்து கொண்டே இருக்கின்றார். ஆரம்பத்தில் எத்தனை பேர் தியானத்தில் சென்றனர்? தாமாக ஒன்றாக அமர்ந்து தியானத்தில் சென்றனர். எந்த பக்தியும் செய்யவில்லை. குழந்தைகள் எப்போதாவது பக்தி செய்வார்களா என்ன? அது ஒரு விளையாட்டு மாதிரி இருந்தது. வாருங்கள் வைகுண்டம் போகலாம் என்றார்கள். ஒருவரையொருவர் பார்த்து சென்று வந்தனர். எவை முடிந்ததோ அவற்றை மீண்டும் ரிப்பீட் செய்வீர்கள். நாமே இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சத்தியுகத்தில் முதலில் இந்த தர்மம் இருந்தது. இதில் அதிக சுகம் இருந்தது. பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. புது வீட்டில் எந்த சுகம் இருக்குமோ அது பழையதில் இருக்காது. சிறிது காலத்திற்கு பிறகு அதன் வனப்பு குறைகிறது. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. சொர்க்கம் எங்கே? இந்த நரகம் எங்கே? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். தந்தையின் நினைவும் உறுதியாக இருக்கும் என்பது தெரியும். நான் ஆத்மா என்பதை மறக்கும்போது தேக அபிமானத்திற்கு வருகின்றீர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் போதும் முயற்சி செய்து தான் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள். அப்போது தந்தையின் நினைவும் இருக்கும். தேகத்திற்கு வந்தால் தேக சம்பந்தம் அனைத்தும் நினைவுக்கு வரும். இது ஒரு சட்டம். எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. பாபா, நாங்கள் பலியாவோம் என்று நீங்கள் பாடுகின்றீர்கள். அது இந்த நேரமே. இப்போது ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். கண்களால் யாரை வேண்டுமானாலும் பாருங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஆனால் ஆத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சரீர நிர்வாகத்திற்கு காரியங்களும் செய்ய வேண்டும். ஆனால் கைகள் வேலை செய்ய உள்ளம் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும்.
ஆத்மா தனது காதலரையே நினைக்க வேண்டும். யாருக்காவது தனது தோழி மீது அன்பு ஏற்பட்டால் அவரது நினைவு நிலைத்து விடுகிறது. பிறகு அந்த பற்றை நீக்குவது மிகவும் கடினம். பிறகு பாபா இது என்ன என்று கேட்கின்றார்கள். அரே, நீ ஏன் பெயர் உருவில் சிக்குகின்றாய்? ஒன்று, நீ தேகாபிமானி ஆகின்றாய். அடுத்தது, உனது கடந்த கால கணக்கு வழக்கு இருக்கிறது, அது ஏமாற்றுகிறது. இந்த கண்களால் எவற்றை பார்க்கின்றீர்களோ அவற்றில் புத்தி போகக்கூடாது என்று தந்தை சொல்கின்றார். நமக்கு சிவபாபா கற்பிக்கின்றார் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அப்படி பல குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் தந்தையை ஒருபோதும் நினைப்பதில்லை. சிலர் இங்கு அமர்ந்திருக்கும் போதும் நினைவில் இருக்க முடியவில்லை. எனவே நான் எவ்வளவு நேரம் சிவபாபாவை நினைவு செய்தேன் என்று தன்னை பார்க்க வேண்டும். இல்லையென்றால் உங்கள் சார்ட்டில் பிரச்சனை ஏற்படும். இனிய குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என பகவான் சொல்லுகின்றார். தன்னிடத்தில் குறித்து வையுங்கள். விரும்பும்போது நினைவில் அமருங்கள். உணவு சாப்பிட்டு உலாவிய பிறகு 10-15 நிமிடம் வந்து நினைவில் அமருங்கள். ஏனெனில் இங்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. இருப்பினும் எந்த வேலைகளை விட்டுவிட்டு வந்திருக்கின்றீர்களோ அவற்றின் நினைவு சிலரது புத்தியில் வந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் உயர்ந்த லட்சியம். அதனால் தன்னை சோதனை செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். மவுண்ட் ஆபு போனால் எந்த வேலையும் இல்லை, பாபா நினைவில் மட்டுமே இருக்கணும். ஆனால் நடக்கிறது என்னன்னா, எந்த வேலைகளையெல்லாம் விட்டு போட்டு மவுண்ட் ஆபு போனோமோ அங்கே போய் உட்காந்துட்டு இதை பற்றி நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் லட்சியம் மிக உயர்ந்ததாக இருக்குது. இது மிகவும் மதிப்பு வாய்ந்த நேரம். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு நேரத்தை வீணாக்கினீர்கள்? நாளுக்கு நாள் இறங்கியே வந்தீர்கள். கிருஷ்ணனின் காட்சி கிடைத்தால் அதிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனினும் அதனால் எதுவும் கிடைப்பது இல்லை. தந்தையின் ஆஸ்தி ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது. என் நினைவில் இருந்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழியும் என்று தந்தை சொல்லுகின்றார். எந்த குழந்தைகள் நினைவிலிருந்து தனது விக்கிரமங்களை அழித்து கர்மாதீத் நிலை பெறுகின்றார்களோ அவர்களுக்கே சொர்க்கத்தின் பாஸ்போர்ட் கிடைக்கும். இல்லையெனில் அதிக தண்டனை பெற வேண்டும். தனது கிரீடம் மற்றும் சிம்மாசன போட்டோவை சட்டப்பையில் வைத்திருந்தாலும் நினைவு இருக்கும் என்று பாபா அறிவுரை சொல்லுகின்றார். இவரால் நாம் இப்படி ஆகின்றோம். எவ்வளவு பார்ப்பீர்களோ அவ்வளவு நினைவு செய்வீர்கள். பிறகு அதன் மீதே மோகம் ஏற்படும். நான் இப்படி ஆகின்றேன், அதாவது நரனிலிருந்து நாராயணன் ஆகின்றேன் என சித்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படும். சிவபாபாவின் நினைவு வரும். இவை அனைத்தும் முயற்சியின் யுக்திகள். சத்தியநாராயணன் கதை கேட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள். நமது பாபா நமக்கு சத்தியநாராயணனின் கதை சொல்லுகின்றார். 84 பிறவிகள் எப்படி எடுத்தோம் என்று கணக்கும் தேவைதானே. எல்லோரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. உலகிற்கு ஒன்றும் தெரியாது, வாயில் வருவதை சொல்லுகின்றார்கள். அது தியரி என்று சொல்லப்படுகிறது. உங்களுடையது பிராக்டிக்கல். இப்பொழுது என்ன நடக்கிறதோ அதை பிறகு பக்தி மார்க்கத்தில் புத்தகமாக்குவார்கள். நீங்கள் சுயதர்சன சக்கரதாரியாகி விஷ்ணுபுரிக்கு வருகின்றீர்கள். இது புது விஷயம். ராவண ராஜ்யம் பொய்யான கண்டம், பிறகு சத்திய கண்டம் ராம் ராஜ்யம் வரும். சித்திரங்களில் மிக தெளிவாக இருக்கிறது. இப்போது இந்த பழைய உலகத்திற்கு முடிவு வந்துவிட்டது. 5000 வருடங்களுக்கு முன்பும் விநாசம் நடந்தது. நமக்கு யாரோ பிரேரணை கொடுக்கின்றார். அதன்படி இவை அனைத்தும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று விஞ்ஞானிகளும் நினைக்கின்றார்கள். நாம் இதை செய்தால் இதன் மூலம் அனைவரும் அழிவார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுகின்றனர். எனினும் பரவசத்தில் இருக்கின்றார்கள், பயத்தில் இருக்கின்றார்கள். வீட்டில் அமர்ந்தபடியே ஒரு குண்டு போட்டி அழித்து விடுவோம் என்று நினைக்கின்றனர். விமானம், பெட்ரோல் போன்றவற்றின் அவசியமும் இருக்காது. விநாசம் அவசியம் நடந்தே ஆக வேண்டும். புது உலக சத்தியுகம் இருந்தது. கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது. இப்போது மீண்டும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தாபனை நிச்சயம் நடக்க வேண்டும் என்பதை நாளடைவில் புரிந்து கொள்ளுவார்கள். இதில் துளி அளவும் சந்தேகமில்லை. இந்த நாடகம் முந்தைய கல்பத்தை போல் நடந்து கொண்டே இருக்கிறது. நாடகம் அவசியம் முயற்சி செய்ய வைக்கும். அதற்காக நாடகத்தில் என்ன இருக்குமோ அது நடக்கட்டும் என இருக்கக்கூடாது. முயற்சி பெரியதா, பிராப்தி பெரியதா என்று கேட்கின்றனர்.
முயற்சி பெரியது, ஏனெனில் முயற்சிக்கே பலன் கிடைக்கிறது. முயற்சியின்றி யாரும் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தோ குழந்தைகள் வருகின்றனர், முயற்சி செய்கின்றனர். பாபா, நாங்கள் மறந்து விடுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அரே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா உங்களுக்கு சொல்லுகின்றார். யாருக்கு சொல்லுகின்றார்? ஆத்மா எனக்கு சொல்லுகின்றார். தந்தை ஆத்மாக்களோடு பேசுகின்றார். சிவபாபாவே பதீத்த பாவனர். இந்த ஆத்மாவும் அவரிடமிருந்து கேட்கின்றது. எல்லையற்ற தந்தை நம்மை உலகின் அதிபராக்குகின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகள் உங்களிடம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அவர் மிக உயர்ந்தவர், மிக அன்பான தந்தை. பக்தி மார்க்கத்தில் அவரையே நினைவு செய்தோம். உங்களது கதியும் வழியும் தனிப்பட்டது என்று பாடினோம். எனவே நிச்சயம் வழிகாட்டியிருந்தார். இவ்வளவு மனிதர்கள் எல்லோரும் வீட்டிற்கு திரும்பி போவார்கள் என்பது இப்போது உங்களது புத்தியில் இருக்கிறது. எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கின்றனர்? அனைவருக்கும் பிரிவுகள் இருப்பதை சிந்தித்து பாருங்கள். அனைத்து ஆத்மாக்களும் நம்பர்வார் சென்று அமருவார்கள். வகுப்பு மாற்றம் ஏற்படும் போது வரிசைப்படி அமருவார்கள். நீங்களும் வரிசையாக போவீர்கள். சிறிய புள்ளிகள், அதாவது ஆத்மாக்கள் வரிசையாக சென்று அமரும். பிறகு நடிப்பதற்கு வரிசையாக வரும். இது ருத்ரமாலை. இத்தனை கோடி ஆத்மாக்களின் மாலை என்னுடையது என்று தந்தை சொல்லுகின்றார். மலராகிய நான் மேலே இருக்கின்றேன். பிறகு பாகத்தை நடிக்க எல்லோரும் இங்கே வருகின்றீர்கள். இந்த நாடகம் முன்னரே உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்ட நாடகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாடகம் எப்படி நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் உங்கள் விக்கர்மங்கள் அழியும். பிறகு நீங்கள் செல்வீர்கள் என்று அனைவருக்கும் சொல்லுங்கள். இந்த முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் வழி சொல்லுவது உங்கள் கடமை. நீங்கள் எந்த தேகதாரியிடமும் சிக்க வைப்பதில்லை. என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என்று தந்தை சொல்லுகின்றார். தந்தை டைரக்ஷன் கொடுத்தால் அதை செய்ய வேண்டும். கேட்பதற்கு என்ன இருக்கிறது? எப்படியாவது நிச்சயம் நினைவு செய்யுங்கள். இதில் பாபா என்ன கிருபை காட்டுவார்? நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஆஸ்தி பெற வேண்டும். தந்தை சொர்க்கத்தை படைப்பதால் கண்டிப்பாக சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். இப்போது இந்த மரம் பழையதாகிவிட்டது உங்களுக்கு தெரியும். ஆகையால் இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் வருகிறது. இது எல்லையற்ற வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹடயோகிகளுடையது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். அதனால் எல்லையற்ற வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. எல்லையற்ற வைராக்கியமுடையவர்கள் பிறகு எல்லைக்குட்பட்டதை எப்படி கற்றுக் கொடுப்பார்கள்? இப்போது கண்டெடுத்த குழந்தைகளே என்று தந்தை சொல்லுகின்றார். நீங்களும் எவ்வளவு தேடி கண்டெடுத்த தந்தையே என்று சொல்லுகின்றீர்கள். 63 பிறவிகள் தந்தையை நினைவு செய்தீர்கள். எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை. அவ்வளவுதான். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சொர்க்கத்திற்கு போகும் பாஸ்போர்ட் பெறுவதற்கு தந்தையின் நினைவால் தனது விக்கர்மங்களை விநாசம் செய்து கர்மாதீத் நிலையை உருவாக்க வேண்டும். தண்டனையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானவானாகி அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும். சைத்தன்ய லைட் ஹவுஸ் ஆக வேண்டும். ஒரு கண்ணில் சாந்தி தாமமும் மற்றொரு கண்ணில் சுகதாமமும் இருக்க வேண்டும். இந்த துக்கதாமத்தை மறக்க வேண்டும். வரதானம், ஒவ்வொரு ஆத்மாவையும் மேலே உயர்த்தும் பாவனையோடு மரியாதை கொடுக்கும் சுபச்சிந்தக் ஆகுக. ஒவ்வொரு ஆத்மாவிடமும் உயர்ந்த பாவனை வைப்பது, அதாவது மேலே உயர்த்தும் அல்லது முன்னேற்றும் பாவனை வைப்பது என்றால் சுபச்சிந்தக் ஆவது. உங்கள் சுப உணர்வால், சுபச்சிந்தக் ஸ்திதியால் பிறரின் அவகுணங்களை மாற்ற வேண்டும். ஒருவருடைய பலகீனம் அல்லது அவகுணத்தை தனது பலவீனமாக உணர்ந்து வர்ணனை செய்வதற்கு பதிலாக, பரப்புவதற்கு பதிலாக அடக்கி கொண்டு மாற்றம் செய்வதே மரியாதை கொடுப்பதாகும். பெரிய விஷயத்தை சிறியதாக்க வேண்டும். மனம் உடைந்தவரை சக்திவானாக மாற்ற வேண்டும். அவரது சகவாசம் வண்ணம் படியக்கூடாது.
சதா அவரையும் ஊக்கம் உற்சாகம் பெற வைக்க வேண்டும். இதுதான் மரியாதை கொடுப்பது. அப்படி மரியாதை கொடுப்பவரே சுபச்சிந்தக். ஸ்லோகன்: தியாகத்தின் பாக்கியத்தை அளிப்பது பழைய சுபாவ சம்ஸ்காரம். அதனால் அதையும் தியாகம் செய்யுங்கள். அவ்யக்த சைகை: ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். பிரம்மா பாபா ஏகாந்த பிரியராக இருந்த காரணத்தால் சதா அகநோக்கில் இருந்தார். நான் ஆத்மா, நான் ஆத்மா என்ற பாடத்தை உறுதி செய்தார். அந்த காரணத்தால் அவர் தானும் சதா சாந்தி மற்றும் சுகத்தின் கடலில் மூழ்கியிருந்தார். மற்ற ஆத்மாக்களையும் தனது சுப எண்ணம் மற்றும் வைப்ரேஷன் மூலமாக, உணர்வு மற்றும் சொல் மூலமாக, தொடர்பின் மூலமாக சாந்தி மற்றும் சுகத்தின் அனுபவத்தை பெற வைத்தார். அப்படி தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி.